குரு சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சந்திர பகவான் ஆளக்கூடியது கடக ராசியில். கடக ராசியினுடைய அதிபதி ஸ்ரீ சந்திர பகவானே. குறிப்பாக இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பிறர் மீது அதிக அக்கறை காட்டுவார்கள். பிறர் உதவி கேட்காமலேயே தேடி சென்று உதவக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள். உங்களுடைய குடும்பமும் சரி, சுற்றியுள்ள சுற்றத்தாருக்கு உதவுதல், அவர்களை பாதுகாப்பது என சில கடமையோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பிறரிடத்தில் சிறப்பாக பழகி வருவீர்கள். நல்ல சிந்தனை கொண்டவர்கள் நீங்கள். சந்திரனை போல பிரகாசமாகவும் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களுடைய உங்களுக்கான குணம் என்ன என்றால், சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்களை அதிகமாக கொண்டவர்களாக இருப்பீர்கள். கடகராசியினுடைய அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பாக இருப்பதற்கான நல்ல உணர்வை கொடுப்பீர்கள். உங்களுக்கு இயல்பாகவே ஆளுமை திறன் அதிகம். கடகராசி அன்பர்களே, அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். யாரிடமும் எளிதில் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டார்கள். இவர்கள் தங்களுடைய செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். தங்களுடைய செயலால் திருப்தி அடையக்கூடியவர்கள் நீங்கள். உங்களிடம் உள்ள பெரிய குறையும் பலமும் இவர்களிடம் உள்ள பிடிவாத குணம்தான். இரண்டுமே பலம் என்று சொல்லலாம், பலகீனம் என்று சொல்லலாம். பிடிவாத போக்கை கைவிட்டாலே போதும், கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இன்னும் மிக சிறப்பாக அமைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தை செய்வதற்கு, அதனை முடிப்பதற்கான முயற்சியையும் தகுந்த ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் கொடுக்கிறது. அதே சமயம் முடிக்க முடிய விஷயமும் அடைய முடியாத உறவு நினைத்து பிடிவாத குணத்தோடு இருப்பதால் அவர்களுக்கு சில பிரச்சனையாகவும் அமையலாம். கடகராசி அன்பர்கள் அதிகமாக பயணம் செய்ய விரும்புவார்கள். ராசியினுடைய அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் என்பதால் பெரும்பாலும் இவர்கள் நீர்வழி பகுதிகளை அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதோடு சபலம், முடிவில் நிலைத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவர்கள். இவர்களிடம் கலை படைப்பு திறன் அதிகம் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். கடகராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். கடகராசியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை மிகவும் பொறுப்பாக நடத்தக்கூடியவர்கள். மனைவியோடு நல்ல உறவை பேணக்கூடியவர்கள். தங்களுடைய துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டார்கள். தங்களுடைய துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்தில் முயற்சியும் செய்வார்கள். சில நேரத்தில் சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமாக சலிப்படையக்கூடியவர்கள். இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் ஒரு குழந்தை போலத்தான் இருப்பார்கள். இவர்கள் சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் பாரம்பரியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தங்களுடைய குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். இவர்களின் குடும்பமே இவர்களின் பலம் மற்றும் பலவீனமாக இருக்கும். உங்களுடைய தொழில் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள, கடகராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முழு மனதோடு ஈடுபடுவீர்கள். தங்களுடைய பொறுப்புகளை செய்து முடிக்க விடாமுயற்சியோடு செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களோடு செயலாலும் வார்த்தையாலும் நல்லதொரு உறவை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த ராசியை சேர்ந்தவர்கள் கலை, எழுத்து, பேச்சு இது தொடர்பான துறைகளை சிறப்பான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீர் தொடர்பான வேலைகளில் நிறைய வெற்றியை எதிர்பார்க்கலாம். கடகராசிக்குரிய அதிபதி சந்திர பகவானே. கடகராசிக்கான அடையாளம் என்றால் அவை நண்டு. கடகராசியினருடைய குணம் எப்படி இருக்கும் என்றால், தங்களை சுற்றி உள்ளவர்களிடம் அன்பாகவும் அரவணைப்போடு இருப்பார்கள். கடகராசிக்கான நட்பு ராசிகள் என்றால் கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம், மீனம். இந்த ராசிகளோடு சிறப்பான நட்புறவு ஏற்படுத்திக் கொள்வார்கள். கடகராசிக்கு ஒத்துவராத எதிரி ராசிகள் என்றால் மகரம்,
கும்பம், சிம்மம் இந்த ராசிக்காரர்களோடு அதிக அளவில் பழக மாட்டார்கள். கடக ராசியினர் எந்த தொழில் செய்தால் நன்மைகள் கிடைக்கும்? உணவு தொழில், பெயிண்ட் தொழில், ஜெராக்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர் உள்ளிட்ட தொழில்கள் கடகராசிக்காரர்களுக்கு உகந்ததாகவே அமையும். நகை அடகு கடை வைத்தல் அதிக லாபம் பெறும் அம்சம் இருக்கிறது என்பது ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இருந்தாலும் எண்ணெய் தொடர்பான தொழில்களை செய்வதை கடகராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்கள் நல்ல குணங்களையும் அமைதியாகவும் ஒழுக்கமும் கனிவும் கொண்டவர்களாக விளங்குவார்கள். இவர்களுக்கு தாய்மை பண்பு அதிகம் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை கவனித்துக் கொள்வதில் விருப்பம் கொண்டவர்கள் நீங்கள். இரக்க குணம் கொண்டவர்கள், பிறருடைய துன்பத்தை தங்கள் துன்பமாக உணரக்கூடியவர்கள். இயல்பாகவே கற்பனை திறன் அதிகம். கலை, இசை, எழுத்து போன்ற துறைகளில் ஆர்வம் இருக்கும். படைப்பு திறன் மிக்கவர்களாகவும் புதுமைகளை புகுத்துபவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள். புதியதாக தொழில் தொடங்கும் கடகராசி அன்பர்கள் தனது மனைவியினுடைய பெயரில் நிறுவனங்களை தொடங்குவது ஏற்றமாகவே இருக்கும். வணிக நிறுவனங்கள்ல திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் படம் வைத்துக் கொள்வது, 6 மாதங்களுக்கு ஒரு முறை திருப்பதி சென்று வர வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்கள் தங்களுடைய அறிவை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் என்பதால் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் போன்ற பணிகளில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்கள். மக்களுடைய தேவைகளை புரிந்து சரியான திட்டங்களையும் வியூகத்தையும் அமைத்து செயல்பட்டால் எண்ணிய துறைகளில் சாதிக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.